ஓகே, ஏசாயா 42 அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீ குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும். சேர்ந்து எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். நீர் குருடனுடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும். இது எழுதினது ஏசாயா தீர்க்கதரிசி. இது நிறைவேறினது இயேசு கிறிஸ்துவின் மூலம். இது எழுதப்பட்டது இயேசு பிறப்புக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி காலத்தில் எழுதப்பட்ட வார்த்தை. இது 700 ஆண்டுகள் இயேசுவுக்கு பின்னாடி, இப்போ 2000 ஆண்டுகள், சுமார் 2700 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த வசனம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவின் மூலம் நிறைவேறிய அந்த வசனம் இன்றைக்கு நமக்கு என்ன பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் முதல் பகுதி தான் இன்றைக்கி உங்களுக்கு விளக்கப்படுறேன். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும். அக்காலத்தில் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் பெற்றுக்கொள்ளும் முன்பதாக மக்களுடைய நிலைமை குருட்டுத்தனமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆகையால் பிதாவாகிய தேவன் இயேசுவை குருடருடைய கண்களை திறப்பதற்காக அவரை அனுப்பினார் அப்படின்னு அடுத்த வசனத்தில் இருக்குது. நான் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் வாங்க இந்த மக்களெல்லாம் விடுவிக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். அநேகருடைய கண்கள் திறக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அது நடந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற திருச்சபைக்கு இந்த வசனம் எப்படி பொருந்தும் என்றால் 100% இப்பொழுது இது மிகவும் அவசியமானது. இன்றைக்கி இருக்கிற உங்களுடைய என்னுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுக்கிறோம், சபைக்கு வந்திருக்கோம், ஊழியம் செய்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதனை நடத்துகிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், பிரசங்கம் கேட்குறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் ஏகப்பட்டது நம்ம செஞ்சிகிட்டே இருக்கோம். இந்த மெசேஜ் முடித்தோடனே உங்களுக்கு கையில் இன்னும் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்ல போகிறோம். இதெல்லாம் செய்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவருடைய கண்கள், வாலிபர்களுடைய கண்கள், சிறு பிள்ளைகளுடைய கண்கள், முதியவர்களுடைய கண்கள், பொறுப்பாளர்களுடைய கண்கள், வயதானவருடைய கண்கள், ஸ்தானங்களை வகிக்கிறவர்கள், சபையில் திருச்சபையில் வகிக்கிற சிலருடைய கண்கள், அவர்கள் எல்லாரும் அடுத்த கட்ட தலைவர்களாக உருவாகி கொண்டு இருக்கிறவர்கள், அவர்களுடைய கண்கள் இன்றைக்கு திறக்கப்பட வேண்டும். நமக்கு கண் இருக்குது, மாம்சீக கண்கள் இருக்குது. ஆனால் சில பேருடைய வாழ்க்கையில் அல்லது பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கையில் இந்த வசனம் சொல்லுகிற குருட்டுத்தனமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? பைபிளில் சொல்லியிருக்க, கண்களிருந்தும் காணாமலும், காதுகள் இருந்தும் கேளாமலும், கண்கள் இருந்தும் காணாமலும். ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் என்னென்னா, கண்ணே கொடுக்காதவனுடைய நிலைமையை பற்றி ஆண்டவர் இங்கே பேசலை. கண்ணே இல்லாத மிருகங்களுடைய நிலைமையை பற்றி இங்கே பேசலை. உயிரினங்களை பற்றி பேசலை. கண் கொடுக்கப்பட்ட மனிதனை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். உனக்கு கண் இருந்தும் கண் சொருகி போன குருடனை போல இருக்கிறாயே. கண் சொருகி போனன்னா என்னது? இந்த கண் இப்படி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குது, இப்படி இருந்ததுன்னா சொருகி போச்சுன்னு அர்த்தம். கண் எங்கே போய் சொருகிச்சு? சொருகிச்சு. நிறைய பேருக்கு கண் இருக்குது, சொருகி போயிருக்கு. இந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும். சொல்லுங்கள், கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்றைய கிறிஸ்தவர்களின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். பாஸ்டர் என்ன தான் சொல்ல வரீங்க? கேளுங்க, போக போக புரியும். புரிய உங்களுக்கு பிரியும். பிரிய உங்கள் கண்கள் விரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், ட்ரைப், அவங்க தேவன் அவர்களோடு பேசினார். உங்களை இப்படி ஆக்கிடுவேன், அப்படி ஆக்கிடுவேன்னார். ஆதாமை போல 5 வகையான ஆசீர்வாதங்களை பெற்ற பின்பும் இழந்த கூட்டம் அல்லாது, இந்த கூட்டம் தேவனிடத்திலிருந்து பெற்றதோடு நிற்காமல் அதற்காக துடிப்பாய் வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு கூட்டம். சும்மா ஏனாதானான்னு வாழலை, ரொம்ப அர்ப்பணிப்போட, ரொம்ப
சாக்ரிஃபைஸ் பண்ணி, தியாகம் பண்ணி, பல கஷ்டங்கள், பல இன்னல்கள், பல போராட்டங்கள் எல்லாம் சந்தித்து, வாலிப வயசில் அனுபவிக்க வேண்டிய உலக ஆசைகள் எல்லாம் துறந்து, நல்ல வசதியான வாழ்க்கையில் வசதியாக வாழ்வதை விட்டுவிட்டு லக்ஸுரி லைஃப்பில் இருக்கிறாங்க. 365 வேலைக்காரங்க இருக்காங்க. ஒரு வேலைக்காரங்க எங்கள் வீட்டில் பெர்மனெண்ட்டாக இருக்கிறவங்க ஒருத்தர் கை தூக்குங்க பார்க்கலாம் அப்படின்னா இங்கே எத்தனை பேர் தூக்குவோம்? 365க்கும் மேற்பட்ட வேலைக்காரங்க வீட்டில் இருக்காங்க. லக்ஸுரி லைஃப். காலை அமைக்கி விடுனா, காலை தூக்கி விடுனா ஒருத்தன், கையை தூக்கி விடுனா ஒருத்தன், எல்லா வேலைக்கும் ஆள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க. அப்படி அந்த காலத்தில் ஒரு செல்வ சீமான் ஜமீன்தார் வாழ்க்கை அதெல்லாம் வெறுத்து வனாந்தரத்தில் நடைப்பயணமாக கர்த்தர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக 1500 கிலோமீட்டர் சுமார் நடந்து 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 பாலைவனத்தில் தண்ணி இல்லாமல், மண் நிறைந்த இடத்துல, நல்ல தங்குறதுக்கு இடம் இல்லாமல், வசதி வாய்ப்புகள் இல்லாத அந்த இடங்களில் தேவனுக்காக வைராக்கியமாக நின்ன கூட்டம் அது. ஆதாமை போல் ஒரு பழத்துக்காக கவிழ்ந்த கூட்டம் அல்ல அது. அது கிறிஸ்துவின் வார்த்தை, பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை கனியுள்ள ஒன்றாக பெறுவதற்கு, விதையாக பெற்றதை கனியாக மாற்றுவதற்கு இந்த கூட்டம் எடுத்த பிரயாசம் மிகப்பெரிய பிரயாசம். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் தேவனிடத்திலிருந்து விதையை பெற்று அதை மண்கட்டிகளின் மக்கி போகும்படி வைத்திருக்கிறார்கள். எத்தனையோ விதைகள் இன்றைக்கு அழிந்து சீரழிந்து அல்லது பயனற்றதாக அது எங்கேயோ கிடக்குது. நீரற்ற இடங்களிலே அந்த மரங்கள் வளர்ந்தது போன்ற பட்டுப்போன நிலைமையில் இன்றைக்கு உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காலத்தில் இருக்கிறீர்கள். இந்த கூட்டம் இவ்வளவு தியாகமாய், இவ்வளவு அர்ப்பணிப்பாய் வாழ்ந்த அந்த கூட்டத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல், எபிரேயர் 11:13, தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்து போனார்கள். பெறவில்லை, ஆனால் மரணத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு விஷயம் இருந்தது, தூரத்திலே அதை கண்டார்கள். சொல்லுங்கள், தூரத்தில் அதை கண்டார்கள். கிட்ட பார்வை இல்லை அவங்களுக்கு, தூர பார்வை இருந்துச்சு. சொல்லுங்கள், தூர பார்வை. இன்றைக்கி இருக்கிற விசுவாசிகளுக்கு கிட்ட பார்வையே கிடையாது. நாளைக்கு என்ன நடக்குங்கிறதே தெரியாத விசுவாசிகள். நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த நாள் என்ன செய்யப்பட போகிறது, என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு 5 வாரங்கள் 5 நாட்கள் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத வாழ்கிற கிறிஸ்தவர்கள் நிறைந்த உலகம் இது. இவர்கள் தூரத்து காலத்து, வெகு காலத்து செய்தியை தாவீது சொல்லுகிறான். வெகு காலத்து செய்தி எனக்கு சொன்னீரப்பா. ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், நிலையான வீட்டை கட்டுவேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவன் வேற தவறாக அல்லது வேறு விதமாக புரிஞ்சிக்காம, ஏதோ 2000 ஏக்கரில் தேவன் எனக்கு ஒரு வீட்டை கட்டுவார்னு நினைக்காம, தூரத்து வெகு காலத்து செய்தியை நீர் எனக்கு சொன்னீர். அவனுடைய கண்கள் அந்த வெகு காலத்து செய்தியை பார்த்தது. இந்த பரிசுத்தவான்கள் யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, சாராள் இல்லையா? இந்த 3 பேரும், யாக்கோபு, இந்த 4 பேர் அதில் வருது பாருங்க. 8ஆம் வசனத்தில் இருந்து வரும். ஆபிரகாம் வருவார், சாராள் வருவாங்க, ஈசாக்கு வருவார், யாக்கோபு வருவார். இவங்க எல்லாரும் தூரத்தில் தங்களுடைய சந்ததியின், தங்களுடைய வாக்குத்தத்தத்தின் பலனை, தேவன் தங்களுக்கு என்று வைத்திருக்கிற மகிமையை, ஒரு பிரகாசமான வாழ்க்கையின் அந்த மேன்மையை தூரத்தில் இருக்கிறதை கண்டார்கள். இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் இந்த பார்வை இருக்கா? நம்ம கண்கள் திறக்கப்படணுமா வேண்டாமா? நாளைக்கு என்ன நடக்கும் தெரியலையே, அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது தெரியலையே, 3 வாரம் கழித்து என்ன நடக்க போகுது தெரியலையே. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? ஏன் உங்கள் கண்களை தேவன் திறக்கணும்? எதையோ ஒன்றை நினச்சி எதையோ ஒரு நாள் ஓடிக்கிட்டு இருக்கீங்களே, எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களே, எப்படியோ திங்க் பண்ணுறோமே, எப்படியோ யோசிக்கிறோமே, இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்னு நம்முடைய மண்டை சொல்கிற, மூளை சொல்கிற அறிவு குறைந்த எண்ணங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து ஏதோ ஒரு போக்கில் போகிறோமே. நம்முடைய கண்கள் திறக்கப்படணுமா வேண்டாமா? யோபுவின் புஸ்தகத்தில்
ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். 39ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஒன்று சொல்கிறார், 25ஆம் வசனத்தில் இன்னொன்று சொல்கிறார் ஆண்டவர். இப்போ இங்கே குதிரையை பற்றி பேசுகிறார். நல்லா கவனிச்சிங்க, நான் சொல்கிறது குதிரையை பற்றி. சொல்லுங்கள், குதிரையை பற்றி சத்தமாக சொல்லுங்கள். குதிரை, ஹார்ஸ். ஓகே, இப்போ 25ஆம் வசனத்தை வாசிங்க. எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கனைக்கும், யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். தூரத்திலிருந்து மோப்பம். குதிரைக்கு நாயை விட அதிகமான சக்தி குதிரைக்கு இருக்குது, மோப்ப சக்தி. நாயாவது கிட்ட தான் கண்டுபிடிக்கும். ஆனால் குதிரைக்கு பயங்கர பவர், மோப்ப சக்தியில் தூரத்தில் இருக்கிற மோப்பத்தையே எடுக்கும், ஸ்மெல்லே அவ்வளோ பவர். ஆனால் குதிரையை நாயை போல் என்ன பண்ண முடியாது, எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போக முடியாது, உயரமாக இருக்கிறதுனால. அதனால தான் நாயை போலீஸ்காரங்களாம் பயன்படுத்துகிறாங்க பல விஷயங்கள். குதிரை ரொம்ப பவர்ஃபுல்லான, தன்னுடைய முதலாளி யாருன்றதை வேறு யாரும் கிட்ட போனாலும் கண்டுபிடிச்சிடும். அது கண்ணை மூடினா கூட கண்டுபிடிச்சிடும், இவன் நம்ம ஆள் இல்லை அப்படின்னு. இந்த குதிரைக்கு கூட தூரத்தில் என்ன நடக்குது இருக்குதுங்கிறத மோப்ப சக்தி என்கிற அந்த விஷயத்திலையாவது அதுக்கு அறிவு இருக்குது. மனிதர்களுக்கு இங்கே இருக்கிறவங்கள பார்த்து ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்குறார். 10 வருஷம் கழித்து உனக்கு என்ன நடக்க போகுதுப்பா? நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியல ஆண்டவரே. நாளைக்கு மண்டே போட்டாலும் போட்டுருவேன் ஆண்டவரே. நீ மண்டே போடுறதுக்காக ஆண்டவர் பேசுகிறாரு, அதுக்கு அவனை ரட்சித்தார். போதும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான் பாருங்க, நான் அதெல்லாம் பின்னாடி வர்றேன், அவ்வளோதான் என் கதை முடிஞ்சுது அப்படின்னு ஓ கண்ணு சொல்லுது. ஆண்டவருடைய கண் பார்வை சொல்லுது தூரத்தில் இருக்குது, போனோம் பார்த்துக்க. உனக்கான ஆசீர்வாதத்தின் அந்த வே, அந்த ஆசீர்வாதத்தினுடைய டார்கெட், லக்கு தூரத்தில் இருக்குது. நீ அவ்வளோ விஷயங்களை நீ செய்ய வேண்டியது இருக்குது. எப்படி அது ஃபினிஷ் ஆகிடும்? இப்போ உன்னுடைய அறிவு என்ன சொல்லுது? இந்த 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 சரீரத்தின் பலத்தை பார்த்தா இன்னும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 வருஷம், மிஞ்சி போனால் ஒரு 6 வருஷம், ஒரு 10 வருஷம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அட்லீஸ்ட் குதிரைக்காவது தெரியுது தூரத்தில் என்ன இருக்குதுன்னு. உனக்கு தெரியலையா? நான் உன்னை எப்படிலாம் ஆசீர்வச்சு உயர்த்தணும்னு வச்சுருக்கேன் தெரியலையா? உன்னை நான் எந்த இடத்துக்கு கொண்டு போக போகிறேன்னு தெரியலையா? உன்னை நான் எப்படி வழி நடத்த போகிறேன்னு உனக்கு தெரியலையா? உன்னுடைய எதிர்காலத்தை குறித்த திட்டங்களை குறித்து உனக்கு கொஞ்சம் கூட யோசனை இல்லையா? நான் என்னென்னலாம் பண்ண போகிறேங்கிறது உனக்கு எப்போ தான் தெரிய போகுது? அவங்கெல்லாம் தூரத்தில் கண்டாங்களே, அந்த தூர பார்வை உனக்கு இல்லையா? 2 கண்ணிலையும் கை வைங்க பார்க்கலாம். ஆண்டவரே, தூர பார்வை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஜோமனுங்க 2 கண்ணிலையும் கை வைங்கப்பா. 2 கண்ணிலையும் கை வச்சு ஜோமன், ஆண்டவரே எனக்கு தூர பார்வையை தாங்க. ஏன் வாழ்க்கையை குறித்து ஒரு தூர பார்வை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒரு தூரமாக தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த நன்மைகளை பார்க்கிற அந்த அந்த கண்களை எனக்கு தாங்க ஆண்டவரே. என் கண்ணை திறந்து விடுங்க இயேசுப்பா. ஆமென். நம்ம கண்ணெல்லாம் மற்றவன் வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் போகிறான், அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், என்றைக்கு இந்த அறிவு குறையுதோ அன்றைக்கி தான் நம்ம நல்லா இருப்போம். எந்த அறிவு? அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குது, அடுத்தவன் வாழ்க்கையில் நடக்குது, அவன் இங்கே இருக்கான், அந்த பொண்ணு இந்த பையனை பார்க்குது, இந்த பொண்ணு அந்த பையனை பார்க்குது, அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான். இந்த பார்வையை முதல்ல ஒழிக்கணும். இதுக்கு குருடாயிடணும். இதுக்கு நம்ம யாராயிடணும்? எதுக்கு நம்ம கண்கள் திறக்கப்பட வேண்டும்? ஏன் வாழ்க்கையை குறித்து தேவன், என் குடும்பத்தை குறித்து, என் கணவரை குறித்து, என் மனைவியை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என்னுடைய பெற்றோரை குறித்து அல்லது என்னுடைய சந்ததியினரை குறித்து தேவன் வைத்திருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிற அறிவு கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. தானியேல் 2:29 எடுத்து வாசிங்கன்னா, அங்கே ஒருத்தன் புறஜாதி ராஜா, அவர் ஒன்றும் பெரிய பக்திமான்லாம் கிடையாது, பயங்கரமான பக்திமான், பயங்கரமான ஜப வீரர், அப்படியே 24 மணி நேரமும் ஜபமே ஜெயம்னு காத்திருக்கிறவரெலாம் கிடையாது. அவர் அயோக்கிய பையன், அக்கிரமக்காரன், பொல்லாதவன், தீமையை செய்கிறவன், இப்படிலாம் சொல்லலாம் அவனை.
எல்லா விதமான அசுத்தமான காரியங்களை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவன் அவனுக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேட்டே கொடுக்க முடியாது. ஆனால் அவனுக்கு வாசிங்க 2:29. ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில், இனிமேல் சம்பவிக்க போகிறதென்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். போதும். இவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இவர் இப்போ முதல் உலக வல்லரசு, அதாவது எகிப்து வல்லரசு. அதுக்கு முன்னாடி நிம்ரோத் காலத்தில் ஒரு வல்லரசு, அவங்க அந்த நாட்டை வல்லரசாக வச்சுருந்தாங்க. ஆனால் நேபுகாத்நேச்சார் காலத்தில் தான் முழு உலகத்தையுமே என்ன பண்ணாங்க, தன்னுடைய ஒரே ஆள் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தாங்க. அப்படி உலக வல்லரசாக உருவெடுத்த நாட்டினுடைய ஒரு ராஜா. அவ்வளோ பெரிய பொறுப்புக்கு வந்த உடனே, அந்த பொறுப்பு வந்த உடனே அவன் ஜெபிக்கலாம் இல்லை, யோசிக்கிறான், திங்க் பண்ணுறான். இனி என்ன சம்பவிக்கும்? படுத்துக்கிட்டு இருக்கான், முழங்காலில் நிற்கிறவன் கிடையாது, பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் பொறுப்புக்கு வந்துட்டான். கல்யாணம் பண்ணி வச்ச உடனே கல்யாணம் பண்ண பிள்ளைங்கள்லாம் நீங்கள் முதல்ல என்ன யோசிக்கணும்? மாமியாரை போட்டு தள்ளுவது எப்படி, மாமனாரை காலி பண்ணுவது எப்படி, மாமனார் வீட்டிலேருந்து 2 கார் வாங்குவது எப்படி, ஒய்ஃப் போட்டிருக்கிற நகையெல்லாம் சுருட்டுவது எப்படி. இதா திட்டம். கணவன் மனைவியாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே என்ன நினைக்கணும்? இனி நாங்கள் என்ன மாதிரி வாழணும், நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் எப்படி எங்கள் குடும்பத்தை நடத்தணும், பக்தியாக எப்படி நடத்துறது, இப்போ இருக்கிறத விட ஃபினான்ஷியலாக டெவலப் பண்ணுறது எப்படி, இனி வரும் காலத்தை எப்படி நடத்துறது, எப்படி கொண்டு போகிறது யோசிக்கணும். படித்து முடித்த உடனே என்ன யோசிக்கணும்? இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்பா சம்பாத்தியத்தில் உட்காந்து டேரா போட்டுற வேண்டியது தான். இந்த அப்பாவும் அம்மாவுக்கும் வேறு வேலையே கிடையாது. வேலைக்கு போ நான்சென்ஸ். அப்படியே ஜம்முன்னு கட்டில் போட்டு படுத்தோமா, ஃபோனை எடுத்தோமா, கேமை ஓப்பன் பண்ணோமா, டரன்னு சுட்டுக்கிட்டு இருப்போமா. அது நீ சுடலை ராஜா, உன்னை அது சுட்டுக்கின்னு இருக்குது. நீ தான் காலி ஆகிட்டுருக்க. படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? வேலைக்கு போகிற வழியை சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்து பீஸா கடைக்கும் கேஎஃப்சிக்கும் கொடுக்குறதுக்கு இல்லை, வீட்டுக்கு கொண்டாந்து கொடுக்கணும். இப்போ இருக்கிற பயலுக்கெல்லாம் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு சம்பாதிக்கும் போது பேக்கெட்டில் காசை போட்டு போயிடுறது. எத்தனை பயல்களுக்கு இடிக்குதோ தெரியல, எத்தனை பேருக்கு இடிக்க போகுதோ தெரியல. அதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது வண்டி. பொறுப்பாக செயல்பட எப்படி செய்யணும். இவன் படுத்துக்கிட்டு இருக்கான். படுத்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு தன் எதிர்காலம் என்னன்றதை யோசிக்கிறவனுக்கு பதில் கொடுக்குற தேவன் அவர். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அநியாயக்காரனும் அக்கிரமக்காரனும் பொல்லாதவனும் உலகத்தானுமான அவனுக்கு தன் எதிர்காலம் என்னன்னு யோசிக்கிறவனுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருப்பாரே. ஆனால் பதில் கொடுத்தது வேற எவரோ கிடையாது. அவன் வணங்கின கடவுள் கிடையாது. அவன் பல ஆண்டுகளை வணங்கிட்டு இருக்க சாமி கிடையாது. அவன் யோசித்த யோசனை என்ன யோசனை? வாட் இஸ் மை ஃபியூச்சர், என் எதிர்காலம் என்ன அப்படின்னு. உடனே வேற எந்த சாமியும் வரல, இந்த சாமி வந்து நின்றார். ஏன்னா எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறவர் இவர் தான். கையை தட்டிக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறவர் இவர் தான். அவனுக்கு ஆண்டவரை தெரியாது, அந்த பெரிய ராஜாவுக்கு தேவனை தெரியாது, கர்த்தரை தெரியாது. ஆனால் அவனை தேடி இவர் வந்து நிற்கிறாரு. எதுக்குன்னா, ஏன் எதிர்காலம் என்ன, இனி என்ன நடக்க போகுது அப்படின்ன உடனே அந்த ஜெபம் பண்ணலை, அந்த எண்ணமே பரலோகத்துக்கு போயிருச்சு. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? மல்லாக்கப்படுத்திட்டாவது யோசிச்சிருக்கீங்களா? முழங்காலில் நின்று யோசிக்க வேண்டாயா? குப்புறப்படுத்திக்கிட்டு ஆண்டவரே என்ன நடக்க போகுதுன்னா அது யோசிச்சிங்களா? 10 வருஷத்துக்குள்ளே என்னென்ன நடக்க போகுது ஒரு லிஸ்ட்டு போடுங்க ஆண்டவரேன்னு கேட்டிருக்கீங்களா? இப்போ சொல்லுங்கள், உங்கள் கண்ணு திறக்கப்படணுமா வேண்டாமா?
நீங்கள் குருடர்களா இல்லையா? ஏன் ஒரு மாதிரி போகுது சுதி கீழே? சத்தமாக சொல்லுங்க, என் கண்ணு திறக்கப்படணும். அவன் யார்? அவனுக்கு எதுக்கு இவரு போய் நின்றுட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும்? அவ்வளோ பெரிய ஆளா? மகா பரிசுத்தவானா? ஊழியம் நிறைய செஞ்சவரா? சொல்லுங்க. போய் உலகம் எங்கும் பிரசங்கம் பண்ணவரா? அப்போஸ்தலனா? தீர்க்கதரிசியா? நேராக தேடி வந்து நின்றுட்டு, ராஜா வேறு ஒன்றும் இல்லை, வருங்காலத்தில் என்னென்ன நடக்க போகுதுன்னு சுமார் 400 ஆண்டுகளுக்கு மேலான விஷயத்தை ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறாருங்க. 400 இயர்ஸ், 4 நாள் நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசலைங்க. என் ஆண்டவர் யாருன்னு நினைக்கிறீங்க? அவர் குருடருடைய கண்களை திறக்கிறவர். 4 நாள் கழித்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒருத்தன் படுத்துக்கிட்டு என்ன நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க அந்த லூசு பயலுக்கு நான் போய் 400 வருஷத்துக்கான திட்டத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்த தெய்வம் எவ்வளோ பெரிய மகத்துவமான தேவன் அவர். உங்களையும் தான் சொல்கிறேன். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னுடைய குவாலிஃபிகேஷன் எடுத்தா அவர்லாம் வந்து என்கிட்ட பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்லாம் என் ஜெபத்தை கேட்டு பதில் தரணும்னு அவசியமே கிடையாது. அவ்வளோ ஒர்த்து நான் கிடையாது. சொல்லுங்கள், அவ்வளோ ஒர்த்து நான் கிடையாது. அந்த பாஸ்டர் கிடையாதுன்னு சொல்லிடாதீங்க. நான் கிடையாது, நீங்கள் உங்களை சொல்லுங்கள். அவ்வளோ ஒர்த்து தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டியும் படைத்தவர். ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, தபார் நான் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயத்தை வச்சுருக்கேன்னா, ஸோ ஜஸ்ட் படுத்துட்டு இனி என்ன நடக்கும் அப்படின்னு உனக்கு 400 வருஷம் ஃப்யூச்சர் பிளானை கையில் கொடுத்துட்டார். 400 இயர்ஸுங்க. பெர்ஷிய இவங்க என்னது, பாபிலோன் ராஜ்யம், மேதிய பெர்சிய ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், கடைசியாக இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பெருங்கல், கைகளால் பெயர்க்கப்படாத கல் வந்து மொத்தத்தையும் அடித்து காலி பண்ணோம். அந்த இயேசு என்கிற அந்த கல்லை அந்த தரிசனத்தை முடித்து 400 வருஷ திட்டத்தை கையில் கொடுத்துட்டு போயிட்டார். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணால் தரமாட்டார். படுத்துட்டு இருக்கவனுக்கு 400 வருஷம்னா முட்டி போட்டு ஜெபிக்கிறவனுக்கு அல்லேலூயா. உங்கள் கண்ணு உங்கள் முழங்காலில் நின்று உங்கள் 400 வருஷம் என்ன நடக்க போகுதுங்கிறத உங்கள் கண்கள் பார்க்கும்படி தேவன் கிருபை தந்தாரா? கிருபை கொடுத்தாரா? இனி என்ன நடக்க போகுதுங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துதா? அது என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா உங்கள் விசுவாசம் ஒரு நாளும் சேதமடையாது. இதுதான் நடக்கும், இது நடக்காது. ஆமென். இயேசு கிறிஸ்துவை அந்த நாட்டினுடைய ராஜாவே மிரட்டுறார், தீத்துருவேன் சொல்லிவை அப்படின்றாங்க. வந்து சொல்கிறாங்க, ஏறாதும் கொன்னுருவானாமே. இன்னும் 3 நாள் இருக்குது. இன்னும் எத்தனை நாள் இருக்குது? 3 days வரைக்கும் கூட என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும்டா. என்னை ஒருத்தனையும் ஒன்றும் பண்ண முடியாது. எருசலேமுக்கு புறம்ப ஒரு தீர்க்கதரிசியும் கொலை பண்ண முடியாது. அவனுக்கு போய் சொல்லுங்கன்னு கூட சொல்ல, அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள். இது அசராது, இது சிங்கம், அது நரி போய் சிங்கத்தை கொல்றதாவது. ஆனால் இங்கே நிறைய சிங்கங்க எலி மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்கு, நரி மாதிரி கூட உட்காரல. இது மாதிரி மூஞ்ச பேர் நல்லா எல்லாம் ஏதோ அந்த கூண்டுக்குள்ளேருந்து ஏஞ்சி வந்த எலி மாதிரியே உக்காண்டிருக்க. இதெல்லாம் சிங்கம். ஆமென். இதெல்லாம் சிங்கம். நிறைய கண்டு அசராது. ஆமென். இதெல்லாம் சிங்கம். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்ல, நீ ஒரு யூத சிங்கம், ராஜாவுடைய குட்டி, நீ பால சிங்கம் நீ. ஆனால் இப்போ இதை பற்றி பேச வரல, இது சப்ஜெக்டில். இதுக்கு பின்னாடி இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது. அதுதான் இப்போ நமக்கு தேவை. சிக்மண்ட் பிராய்ட், பிராய்லர் கோழி இல்லை, சிக்மண்ட் பிராய்ட் அப்படிங்கிற ஒரு உளவியல் மாபெரும் மேதை ஒருத்தர் இருக்கார். அவரை பற்றி சமீபத்தில் ஒருத்தர் ஒரு யூடியூப்பில் பேசுகிறார்.
யூடியூப்லையா ஷார்ட்ஸ்லையா இன்ஸ்டாவிலையா எனக்கு தெரியாது. சில நேரங்களில் சில நல்ல தகவல்கள் நமக்கு வருது, சில மோசமான தகவல்களும் ஆன்லைனில் வரும். அது நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தால் நம்ம ஊருப்படலாம். தேவையானதை மட்டும் பயன்படுத்திப்போம், எடுத்துக்கிடுவோம். அந்த சிக்மண்ட் பிராய்டுங்கிறவர் ஒரு பெரிய உளவியல் சைக்காலஜி மேதை. அவர் குறித்து அவங்க சொன்னாங்க, நான் அந்த மனிதனை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அவரை குறித்து அவர் சொன்ன கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பித்தேன். அவர் பல விஷயங்களை சொல்கிறார். அதில் மனிதர்களுடைய மனம் 3 வகையான மனம். நம்முடைய பைபிள் சொல்லுகிற இருதயம் வச்சுக்கலாம். அவர் மைண்டை சொல்கிறார், 3 வகையான மைண்ட் அவங்களுக்கு இருக்குது. நம்பர் 1 கான்ஷியஸ் மைண்ட், உணர்வுள்ள மனம். 2வது சப்கான்ஷியஸ் மைண்ட், உணர்வுக்கு அப்பாற்பட்ட மனம், உணர்வில்லாத இருதயம் அல்லது உணர்வுக்கு அப்பாற்பட்ட இருதயம். நம்பர் 3 விஷனரி மைண்ட், நாட் அ மிஷனரி, விஷனரி, தொலைநோக்கு மனம், தொலைநோக்கு விஷனரி மைண்ட். கான்ஷியஸ் மைண்ட் எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உணர்வு, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் நம்முடைய கணவர், இதுதான் நம்முடைய மனைவி, இப்படி தான் நம்முடைய ஒழுக்கம், இப்படி தான் நம்ம இந்த குடும்ப வாழ்க்கையை கட்டமைக்கணும், ஒரு வேலை செஞ்சோன்னா இந்த வேலை இப்படி தான் செய்யணும், இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னா இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும், இந்த வேலையை நம்ம செய்யணும், இன்றைக்கி இதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கான்ஷியஸ் மைண்டில் வருது. ஒரு மனுஷனாக பிறந்தால், ஒரு ஆணாக பிறந்தால், ஒரு கணவனாக இருந்தால், ஒரு மனைவியாக இருந்தால், ஒரு பெண்ணாக இருந்தால், ஒரு குடும்ப தலைவியாக இருந்தால், ஒரு தாயாக இருந்தால், ஒரு பிள்ளையை பால் கொடுக்குற ஒரு தாயினுடைய அந்த ஸ்டேஜ் என்ன, பிள்ளையனுடைய ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு அப்புறம் எப்படி நடந்துக்கிடணும், எல்லாத்துக்கும் ஒரு கான்ஷியஸ் மைண்டு இருக்குது. இந்த கான்ஷியஸ் மைண்டை பிரச்சனையே கிடையாது. இது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான அவசியமான விஷயம். 2வது ஒரு இது சொல்கிறார் பாருங்கள், சப்கான்ஷியஸ் மைண்ட், உணர்வுக்கு அப்பாற்பட்ட மனம். அப்போ சொல்கிறாரு, நீங்கள் கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் கவனம் செலுத்தலை, அது போகும்போது அது கவனம் செலுத்தலைன்னா அது கான்ஷியஸை விட சப்கான்ஷியஸை பவர்ஃபுல்லாக மாறிடும். உணர்வுள்ள இருதயம் உணர்வு இல்லாத இருதயமாய் போவதற்கு ஜஸ்ட் கொஞ்சம் செகண்டில் அது மாறும். அதை கவனமாக பார்த்துக்குங்கன்றார். இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த இடம் தான் நம்முடைய கண்கள் திறக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன்.